ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் சேமியா வச்சு செய்யக்கூடிய பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு இதில் 1.5 செம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதை ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாகவே வச்சு கொதிக்க வச்சிடலாம். இது கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம சேமியாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் சேமியாவுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ நான் அந்தளவுக்கு உப்பு தண்ணியிலையே சேர்த்துக்க போகிறேன். தண்ணியில் சேர்த்துட்டு லைட்டாக அதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். நான் கடையில் வாங்கின பாக்கெட் சேமியா தான். நம்ம எந்த சேமியா வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் பாயசத்துக்கு சேர்க்குற சேமியா கிடையாது, நார்மலாக சாப்பிட்ற சேமியா தான். இதை நம்ம அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நல்லா அந்த தண்ணியிலையே இருக்கட்டும், அந்த சூட்லேயே இருக்கட்டும். இது கொதித்து ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நான் இந்த சல்லடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தண்ணிலாம் வடிகட்டுறதுல நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். அது வடிகட்டி வச்சிடலாம். அடுத்து நான் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். இது சேர்க்குறதுக்கு முன்னாடியே 2 பட்டை 2 கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேங்கிறதுனால நான் வெங்காயத்துக்கு அப்புறமா 2 பட்டை 2 கிராம்பு, அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறமா ஒரு பச்சை மிளகா, இது எல்லாமே நான் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நிறைய சேர்க்காதீங்க. நிறைய சேர்த்துட்டா நமக்கு புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் சேர்த்தோம்னா தக்காளி 1 நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடி சேர்த்துடலாம். மசாலா பொடி பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனில் மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயிலே அதோட வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறி பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 5-6 பீன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். பட்டாணி பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி கிடச்சிச்சா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு அவிச்சு சேர்த்துக்கிறேங்க. அது கூட புதினா இலையை நான் சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சின்னதாக போடும்போது தான் பசங்க அதை சாப்பிட்ருவாங்க, இல்லைனா தூக்கி எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சேமியாவுக்கு சேர்த்துட்டோம். காய்கறிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. இப்போ நமக்கு பட்டாணி நான் வேக வச்சு சேர்த்துருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் இந்த எண்ணெயிலே வதங்கினா ஓகே. நமக்கு வதங்கலை அப்படின்னா வேகலை அப்படின்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதை மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. பாருங்கள், அந்த தண்ணி இருக்குது. தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ அந்த மசாலா தூள் மட்டும்தான் இருக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா காய் வெந்ததுக்கப்புறமா நாம் சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா இதில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க ஃபேன் காற்றுல வச்சுட்டு. அப்போ தான் நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நாம் இதை இந்த காய்கறி கூட சேர்த்துடலாம். சேமியா நல்லா உதிரியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பெரட்டும் போது அந்த மசாலா கூட சேர்ந்து வரும்போது நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். சேமியாவுக்கு இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக சேமியா செய்யும் போது கூட வீட்டில் சும்மா காய்கறிலாம் போடாமல் சும்மா செஞ்சாலும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துகிட்டு சாதாரணமாக செஞ்சாலும் உங்களுக்கு சேமியா நல்லா உதிரியாக இருக்கும். அந்த கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நார்மலாக நீங்கள் எப்போ செஞ்சாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சேமியா உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ நாம் அதை நான் எல்லா பொருளையும் போட்டுட்டோம்ல,
போட்டுட்டு நல்லா அந்த கரண்டிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளால் ஒரு கரண்டியில் பண்ண முடியல, நம்ம 2 கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். இதை நாம் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு தான் நான் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நான் வந்து பிரட்டி எடுக்கும்போது நமக்கு நல்லா கிடச்சிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல் தோணுது, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை எடுத்து நான் அது மேலே தூவிட்டு நம்ம வந்து சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக பிரட்டிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம்.